மத்தேயு அதிகாரம் 18. அச்சமயத்தில் இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்து, பரலோக ராஜ்யத்தில் யார் மிக பெரியவர் என்று கேட்டனர். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம் அருகில் அழைத்து தம் சீஷர்கள் முன் நிறுத்தினார். பின் அவர்களிடம் கூறினார், நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பி உள்ளத்தில் சிறு பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். அவ்வாறு மாறாவிட்டால் நீங்கள் ஒருபொழுதும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. இந்த சிறு பிள்ளையைப் போல பணி உள்ளவனாகிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான். என்னிடம் நம்பிக்கை வைத்துள்ள ஒரு சிறு பிள்ளையை பாவம் செய்ய ஒருவன் தூண்டினால் அவனுக்கு மிக தீமை விளையும். அவ்வாறு செய்கிறவன் ஒரு ஆட்டுக்கல்லை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு கடலில் மூழ்குவதே நல்லது. பாவம் செய்ய மக்கள் சோதிக்கப்படுவதால் அவர்களுக்காக வருந்துகிறேன். அவ்வாறான செயல்கள் நடக்க வேண்டும்தான், ஆனால் அவற்றுக்கு காரணமானவர்களுக்கு மிகுந்த தீங்கு வரும். உங்களது கையோ அல்லது காலோ உங்களை பாவம் செய்ய தூண்டினால் அதை வெட்டி எறியுங்கள். சரீரத்தின் ஒரு பகுதியை இழந்து நித்திய ஜீவனை அடைவது உங்களுக்கு நல்லது. இரு கை கால்களுடன் எரிகின்ற நரகத்தின் தீயில் என்றென்றைக்குமாக எரியப்படுவதை காட்டிலும் அது நல்லது. உங்களது கண் உங்களை பாவம் செய்ய தூண்டினால் அதை பிடுங்கி எறியுங்கள். ஒரு கண்ணை இழந்து நித்திய ஜீவனை அடைவது உங்களுக்கு நல்லது. இரண்டு கண்களுடன் நரகத்தின் தீயில் எரியப்படுவதை காட்டிலும் அது நல்லது. எச்சரிக்கையாயிருங்கள். இச்சிறு பிள்ளைகள் மதிப்பற்றவர்கள் என்று எண்ணாதீர்கள். இவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களை பெற்றுள்ளார்கள் என்று நான் சொல்லுகிறேன். மேலும் அத்தூதர்கள் எப்பொழுதும் பரலோகத்தில் என் பிதாவானவருடன் இருக்கிறார்கள். நூறு ஆடுகளை வைத்திருப்பவன் ஒரு ஆட்டை இழந்தால் மீதி 99 ஆடுகளை குன்றில் விட்டு காணாமல் போன ஆட்டை தேடி போவான் அல்லவா? காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடித்தால் காணாமல் போகாத 99 ஆடுகளை காட்டிலும் அதனால் மிக மகிழ்ச்சி அடைவான். அதை போலவே பரலோகத்தில் இருக்கும் என் பிதா இப்பிள்ளைகள் யாரையும் இழக்க விரும்பவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் சகோதரனோ அல்லது சகோதரியோ உங்களுக்கு ஏதாவது தீமை செய்தால் அவர் செய்த தீமையை அவரிடம் எடுத்து கூறுங்கள். அதை தனிமையில் அவனிடம் சொல்லுங்கள். அதை அவர் கவனமாக கேட்பாரானால் அவர் மீண்டும் உங்கள் சகோதரனாகவோ அல்லது சகோதரியாகவோ இருக்க நீங்கள் உதவி செய்தவர்களாவீர்கள். ஆனால் நீங்கள் கூறுவதை கேட்க அவர் மறுத்தால் மீண்டும் 2-3 பேருடன் சென்று நடந்தவற்றை எடுத்து சொல்லுங்கள். அப்பொழுது நடந்ததை உறுதி செய்ய 2-3 பேர் இருப்பார்கள். அப்பொழுதும் அவன் கேட்க மறுத்தால் சபையாரிடம் சொல்லுங்கள். சபையார் சொல்வதையும் கேட்காமற் போனால் தேவ நம்பிக்கையற்றவனைப் போல் அவனை நடத்துங்கள். வரி வசூல் செய்பவனைப் போல் நடத்துங்கள். நான் உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் இவ்வுலகில் நியாயத்தை பேசும் பொழுது அது தேவனின் நியாயமாக இருக்கும். இவ்வுலகில் நீங்கள் மன்னிப்பளித்தால் அது தேவனின் மன்னிப்பாக இருக்கும். மேலும் நான் சொல்லுகிறேன், உங்களில் இருவர் இவ்வுலகில் எதை குறித்தேனும் ஒரே மனமுடையவர்களாயிருந்தால் அதற்காக நீங்கள் பிரார்த்திக்கலாம். நீங்கள் கேட்பது பரலோகத்தில் உள்ள எனது பிதாவால் நிறைவேற்றப்படும். இது உண்மை. ஏனென்றால் 2-3 பேர் என்னில் விசுவாசம் வைத்து கூடினால் அவ்விடத்தில் நான் இருப்பேன்.